ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் மக்களே. இந்த ஃபோன் கூட வந்தது வேறு என்னென்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபோனில் தான் மக்களை வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைப் சி டு டைப் சி கேபிள் மக்களே. இந்த கேபிள் ஒன்று டைப் சி டு டைப் சி கேபிள். அதுக்கப்புறம் இந்த சார்ஜர் மண்டை. இது எப்படின்னா 20 வாட்ஸ் சார்ஜர் மக்களே. 20 வாட்ஸ் சார்ஜர் மண்டை. இப்போ நம்ம எடுத்துக்கிறது கூகுள் பிக்சல் 2ல் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருத்தி மக்களே, செம்ம ஒருத்தி. ஃபோன் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட ஒரு அந்த கேமராவில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கூட பெர்ஃபெக்டாக இருக்குது. கேமரா வந்து பெர்ஃபெக்டாக இருக்குங்க மக்களே. வேறு என்ன இருக்குது? வேறு ஒரே ஒரு ஃபால்ட், சிம் ட்ரே வந்து ஃபால்ட்டாக இருக்குது மக்களே. சிம் ட்ரே மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா சிம் ட்ரே தான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இதில் வேறு குறைகள் வேறு எதுவும் இல்லை மக்களே. யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு பெரிய மைனஸ்னால் 64 GB ஸ்டோரேஜ், 64 GB தான் ஸ்டோரேஜ். அது ஒன்று தான் பெரிய ஒரு மைனஸ். அது மட்டும் கொஞ்சம் 128 இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் மக்கள். மற்றபடி எல்லாமே இருக்குது. இப்போ அந்த பிக்சல் 7 6ல் இருக்க மேஜிக் எரேசரு, போர்ட்ரேட்டு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக கேமராவில் வீடியோவில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அது இதுன்னு எக்கச்சக்கமாக பண்ணுறது. இதுவும் மேபி கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதை எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே மக்களே, இன்றைக்கான வேலைகள் வந்து எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். அப்படியே நம்ம இன்றைக்கி என்ன வேலை இருக்குது, வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் எடுக்கணும் மக்களே. டிவி ஷோரூமில் அந்த வண்டியை போய் எடுக்கணும். அதுக்கப்புறம் மேடம் எங்கே கிளம்புறாங்களான்னு தெரில. அப்புறம் வந்து ஸ்கூல் எடுக்கணும். அது போக இன்னுமே நம்ம பண்ணுற சம்பவங்கள் இன்னுமே வந்து எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுப்போம். இத்தனை நாள் வந்து ரொம்ப பிரேக்கு. இப்போ ஒரு மாதம் வந்து வீடியோங்கிறதே அப்லோட் பண்ணவே இல்லை. ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோங்கிறது. ஏன்னா கேமரா, இந்த ஃபோனோட கேமரா வந்து அவ்வளோவா கிளாரிட்டி இல்லாதனால வந்துட்டு எடுக்கல மக்களை, விட்டுட்டேன். சரி அப்புறமா எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு. இனிமேல் வந்துட்டு ரெகுலராக கண்டினியூவாக வீடியோ வரும் மக்களே. கண்டினியூவானால் ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒன் டே, அதுக்கப்புறம் மறுநாள் வேணாம், அதுக்கு மறுநாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூவாக போடுவோம். எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்து போச்சு நமக்கும். வண்டி ஆக்சிடென்ட்டு, சிக்னல் கேமரா ஃபைனு, 3000 ஃபைனு, அதுன்னு எக்கச்சக்கமாக. அது எல்லாத்தையும் தெளிவாக இனிமேல் வரப்போகிற வீடியோவில் எல்லாத்தையுமே அப்படியே தெளிவாக சொல்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பி டூர் கணக்கு படிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன் மக்களே. ஓகே, அப்படி கண்டிப்பாக பார்ப்போம் மக்களே. ஃபைனலி நம்ம சர்வீஸ் விட்டுட்டு வந்து வண்டி எடுத்தாச்சு மக்களே. வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்ப வண்டி தான். இப்போ நம்ம வீட்டுக்கு மேடத்தோட பொண்ணு வந்து ஃபோன் அடித்து தான் சொன்னாங்க, இந்த மட்டும் சர்வீஸ் முடிஞ்சா போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. நம்ம அதனால தான் எடுக்க வந்தோம் மக்களே. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே அப்படின்னா வந்துட்டு கிளம்பிடுவோம் மக்களே. எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்டேடியத்தில் மக்களே. புதுசாக வந்துட்டு இது வந்து எல்லாம் ரெனோவேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ரெனோவேட் ஆகிடுச்சு மக்களே. ரெனோவேட் ஆகி பயங்கரமாக இருக்குது. ஃப்ரண்ட்லனா இதுதான் அந்த கிளப்பு, எத்திஃபாக் கிளப்பு. உள்ளே நம்ம வீட்டு போய் மேட்ச் விளாட்றதுக்காண்டி வந்திருக்கேன். மேட்ச்சில் அப்படின்னா சும்மா ஒரு ட்ரைனிங் மாதிரி. இது ஃபுல்லாக பார்க்கிங்கு. இதுக்கு பேக் சைடில் வந்துட்டு அப்படியே ஸ்டேடியம் மக்களே. இந்த கேமராலாம் நல்லாயிருக்கு மக்களே. இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எத்திஃபாக் கிளப்பு இங்கே மேலே. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஹைவே போகுது. நம்ம அப்படியே சத்த நேரமாக நின்றுட்டு அப்படியே நம்ம திரும்ப காருக்கு போயிடுவோம். காருக்கு போய்ட்டு லைட்டாக குளிர் இருக்குது, அப்படியே கிளம்புவோம் மக்கள். எப்படி நடந்து நம்ம காரை அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். அந்த பிளாக் கலர் கார் தான் நம்ம கார். அப்படியே போவோம் மக்களை. இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக காட்டணும் மக்களை. கண்டிப்பாக காட்டணுன்னு நினச்சிக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பேக் கேமரா போகிறேன் பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள். இது எப்படின்னா இந்த சைடு இருந்து போனோம் அப்படின்னா வந்து டயர் பஸ்ட்டு தான் மக்களே. டயர் டெஃபினெட்லி பஸ்டட். ஆப்போசிட்டில் போனோம்னா முடிஞ்சிடும் ஜோலி டயருக்கு. இன்னும் அந்த இது வந்து கேட் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஓப்பன் ஆனால் அந்த கேட்டில் அப்படியே நேராக உள்ளே போயிடலாம். இதில் வந்து ஆப்போசிட்டில் போனோம்னா டயர் வந்து பஸ்டடு. ஒன்லி உள்ளே இருந்தால் வெளில வரணுமே தவிர, இந்த ரோட்டிலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா ஜோலி முடிந்து விடும் டயருக்கு மக்களே. எங்கே நிற்கிறோம்னா சிக்னலில் தான் மக்களை நிற்கிறோம். அந்த டைமிங் ஓடுதா, சிக்னலில் அந்த டைமிங் ஓடுது. என்ன அப்படின்னா அந்த டைமிங் முடிஞ்சு ஒரு சில சிக்னலில் அந்த டைமிங்னா ஓடாது, ஒரு சில சிக்னலில் தான் அந்த டைமிங்கே ஓடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டாக ரெட் எரியும் போது கிராஸ் பண்ணிட்டேன் மக்களை. கிராஸ் பண்ணி அது எப்படின்னா ஒரு சைடு ரெட்டும் ஒரு சைடும் க்ரீனும் இருந்துச்சு. எப்படி ரைட் சைடு ஃபுல்லாக ரெட் இருந்துச்சு, லெஃப்ட் சைடு வந்து க்ரீன் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி க்ரீன் விழுந்துருச்சு, சிக்னல் தான் ஓப்பன் ஆகிடுச்சு போல. நான் மட்டும் இல்லை, என் கூட ஒரு 3 காரு
சேர்த்து 3 காருக்கு தூக்கிடுச்சு மக்களை. தூக்கி கிளைம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். அது என்ன ஆகுது என்னங்கிறது தெரில. இங்கே பாருங்க மக்களை, பஸ்ஸு தமாம் டு கோபூர் மக்களே. தமாம்லேருந்து கோபூர் வர பஸ் மக்களே. இன்னும் 10 நாளில் நோன்பு வேறு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டெய்லி சாப்பாடு கிடச்சிடும் மக்களே. அது ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. ஃபோட்டோ எடுத்துக்குவோம், தம்ப்ளைன் யூஸ் ஆகும் மக்களே. பஸ்ஸை ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஓகே கைஸ், ஃபைனலி நேற்று நைட்டோட வேலைகள் முடிந்தது. 10:30க்கு வந்தோன்னு நினைக்கிறேன். 10:30 ரூமுக்கு வந்தோம். 10:30க்கு ரூமுக்கு வந்துட்டு இப்போ காலைல மறுபடியும் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வந்துருச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தோம் அப்படின்னா மணி வந்துட்டு 6:20 மக்களே. 6:20 ஆகுது. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு வரதுக்கு 7:30 ஆயிரும். எப்படியும் 7:30 ஆயிரும். ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா ஸ்கூல்லேயே உட்காந்துக்குவான். வாசல்லே, ஸ்கூலுக்குள்ளே போக மாட்டான். வாசல்லே உட்காந்துக்குவான். கரெக்டாக 7:30க்கு தான் ஸ்கூலுக்குள்ளே வந்துருச்சு. அது வரைக்கும் நம்மளும் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் மக்களே. வண்டி எடுத்துகிட்டு வெளில கொண்டு போய் போட்டோம்னு வச்சுக்கோங்க, காரில் ஏறி உட்காந்துக்குவாங்க. வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ரன்னிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெளில கொண்டு போய் போடுவோம் மக்களே. கைஸ், எங்கே இருக்கோன்னா இதுதான் மக்களே ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் இறக்கி விட்டு நம்ம இப்போ தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். மோட்டு பாய் எப்பயுமே இப்படி தான் பண்ணுறேன். டெய்லி இப்போ ஸ்கூலுக்கே போகிறதில்ல. ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்டேடியம் தான் இப்போ அவனுக்கு. இது ஸ்கூல் மக்களே. இது எப்படின்னா லேடிஸ் ஸ்கூலு. இதுக்கு அங்கிட்டு இது லேடிஸ்க்குன்னு தனியாக கேர்ள்ஸ் ஸ்கூல். இதுக்கு அங்கிட்டு பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது தனியாக செப்பரேட்டாக அங்கிட்டு வரும் மக்களே. இதெல்லாம் இந்த ஸ்கூலில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க எடுத்துகிட்டு வர வண்டி. படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க, வாத்தியார் எல்லாருமே எடுத்துகிட்டு வர வண்டி தான் இது. இப்போ இங்கேனா நேராக நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். டீ குடிக்கலாம்னு நினச்சேன். டீ குடிக்கிறதுக்கு போகிறதுக்கும் மனசு வரல. போவோமா வேணாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது. 2 ரியால் டீ. இங்கே போனோம்னா 1 ரியால் டீ. எக்ஸ்ட்ரா 1 ரியால் போட்டோம்னா வேணாம் மக்களே, வீட்டுக்கே போயிடுவோம். டீயை குடிப்போம். டீ வாங்கிடுவோம் மக்களே. இந்த ஸ்கூல் தான் மக்களே. இது இங்கிட்ட இருக்க என்ட்ரன்ஸ். இது பாய்ஸ் ஸ்கூல் மக்களே. இது பாய்ஸுக்குன்னு தனியாக இருக்கிற ஸ்கூலு. நேராக போகிறோம், டீ ஒன்று வாங்குகிறோம், குடிக்கிறோம், போய்கிட்டே இருக்கோம் கைஸ். மக்களே அப்படியே இறக்கி விட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பூஃபியாவில் எதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு பூஃபியாக்குள்ளே விட்டோம் மக்களே வண்டியை. பூஃபியாக்குள்ளே விட்டுட்டு என்னென்ன வாங்கினோம்னா ஒரு சாண்ட்விச் ஒன்று, இன்னொன்று ஒரு சாய் ஒன்று வாங்கிட்டு கிளம்பியாச்சு மக்களே. மக்களே ஒரு சாண்ட்விட்சு, இது டீ. அது வாங்கினது இந்த பூஃபியாவில் தான் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். 5 ரியால் ஆகிப்போச்சு மக்களை. இதுவே ஒரு டீ 2 ரியாலு. அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் 3 ரியால். மொத்தம் 5 ரியால். இந்த 5 ரியாலை வேறு எங்கிட்ட இப்போ சம்பாதிக்கணும். போய் 5 ரியால் செலவழிச்சோம்னா 5 ரியால் எப்படியா சம்பாதிக்கணும் மக்களை. அதுதான் நம்மளோட எண்ணமாக இருக்குது. இப்போ இங்கே செலவழிச்சோம்னா திரும்ப எப்படா மறுபடியும் அந்த காசை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுவாக தான் இருக்குது. நேராக ரூமுக்கு போவோம் மக்களே. ரூமுக்கு போயிட்டு அப்படியே வரேன். அவ்வளோதான் மக்களே. இதுதான் மக்களே வாங்கணும். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் சாப்பிட்டு. ஓகே தான், அந்தளவுக்கு பெருசாக நல்லா இல்லை. ஓகே அவ்வளோதான். ஓகே மக்களே, ஃபைனலி இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம் மக்களே. நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பாருங்க மக்களே. இன்னும் டைமிங்கே இன்னும் ரூமுக்கே போகல. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பங்கர மாட்டக்கு இருக்கும் மக்களே. ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணி நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். ஓகே மக்களே, பாய் மக்களே.